राधे कृष्णा। जय बोलो राधा रानी की जय। जय बोलो श्री कृष्ण कन्हैया लाल की जय। जय बोलो वृंदावन धाम की जय। जय बोलो यमुना मैया की जय। जय बोलो गोवर्धन गिरिराज की जय। जय बोलो मथुरापुरी की जय। मथुरा नम्बळगा இந்த விரஜபூமி மதுரா இதை பற்றி அழகான ஸ்லோகங்கள் நம்ம இந்த ஆதிவராக புராணத்திலே நான் சொல்லிட்டு இருக்கேன். अन्य देशागतो दूरात् परिभ्रमति यो नरः तस्य सन्दर्शनादन्ये पूताः சுர்விகதாமயாக. அது சில பக்தர்கள் பல தேசங்களிலிருந்து வந்து இந்த மதுரா பிருந்தாவனம் ரஜபரிக்கிரமா இவர்கள்லாம் பண்ணுவார், இவைகள்லாம் பண்ணுவார் இல்லையா. அப்பாவா இங்கே இருந்து பக்தி பண்ணி மதுரா பிருந்தாவனம் இதெல்லாம் பார்த்துட்டு தங்களுடைய தேசத்துக்கு போகிறா இல்லையா. அப்போ அங்கே இருக்கக்கூடியவர்களுக்கு இதெல்லாம் தெரியாமல் இருக்கலாம், இதில் நம்பிக்கை இல்லாமல் இருக்கலாம், இதை பற்றி புரியாமல் இருக்கலாம். ஆனால் இந்த பிருந்தாவனம் மதுரா பிரஜமண்டலத்துக்கு வந்துட்டு போன பக்தர்களுடைய தரிசனத்தினாலே அவர்களும் சுத்தி அடைகிறார்கள். பியூட்டிஃபுல், ரைட்? அப்போ எவ்வளோ வசதி இல்லையா இந்த மதுரா. प्रदक्षिणीकृतो येन मथुरायां तु केशवः प्रदक्षिणीकृता तेन सप्तद्वीपा वसुंधरा. மதுரைய அழகா கேசவனுடைய இந்த மதுராவை யார் பிரதட்சணம் செய்கிறாளோ அவர்களுக்கு இந்த 7 காண்டினென்ட்ஸ் இருக்கு இல்லையா, இருக்கக்கூடிய இந்த பூ பிரதட்சணத்தும் சொன்னதுக்கு சமானம். பூ பிரதட்சணம் ரொம்ப வசதியாக சொல்லுவா. மதுரா பிரதட்சணம் அப்படின்றது பூ பிரதட்சணத்திற்கு சமானம். சரியா? அதனால் இந்த மதுரான்றது அவ்வளவு விசேஷம். ந வித்யதே ந வித்யதே ச பாதாளே நாந்தரிக்ஷே ந மானுஷே சமானம் மதுராயாஹி பிரியம் மம வசுந்தரே. ரொம்ப அழகா பகவான் சொல்கிறான், பாதாள லோகத்தை காட்டிலும் மற்ற எல்லா லோகத்தை காட்டிலும் எனக்கு எது ரொம்ப பிரியமானது அப்படின்னு சொல்லும் பொழுது, உலகத்திலேயோ பாதாள லோகத்திலேயோ எந்த இடத்துலையுமே எனக்கு பிரஜமண்டலத்துக்கு சமானமான ஒரு இடம் இல்லை. அது முக்கியமாக மதுரா தான். அதோ ந வித்யதே ச பாதாளே நாந்தரிக்ஷேன மானுஷே சமானம் மதுராயாஹி பிரியம் மம வசுந்தரே. எனக்கு மதுரை காட்டில் பிரியமான இடம் எதுவும் இல்லை அப்படின்ட்டார். அதனால தான் நித்யம் சந்நிஹிதோ ஹரிஹி அப்படின்னு நேத்தி ஸ்ரீமத் பாகவத்தில் சொன்னோம் இல்லையா. ராஜதானி ததசாபூத் சர்வயாதவ பூபுஜாம் மதுரா பகவான் யத்
தத்ர நித்யம் சந்நிஹிதோ ஹரிஹி. ஹரி எப்பொழுதும் பிரத்யக்ஷமாக வாசம் செய்வதனாலே இந்த மதுராபுரியானது யாதவர்கள் எல்லோருக்கும் ராஜதானியாக ஆயிற்று அப்படின்னு. அதுக்கப்புறமா தான் தேவகி கல்யாணம் விஷயம் சொல்கிறா. தங்கை அழிச்சுண்டு கம்சன் குதிரையை ஓட்டிண்டு போகிறான். இதெல்லாம் மதுராவில் நடக்கிறது. ஓகேவா? அப்போ தான் கம்சனை பார்த்து அசரீரி சப்தம் சொல்கிறது. அடே மூடா கம்சா, எவ்வளோ அழிச்சுண்டு போறியோ அவளுடைய 8வது பிள்ளை உனக்கு யமன் அப்படின்னு சொல்லிடுத்து. உடனேயே அவனுக்கு கோபம் வருது. அவளை வெட்டி போட்டுடலாம் அப்படின்னு பண்ணுறான். அதுக்கப்புறம் வசுதேவர் ஸ்லோகம் எல்லாம் சொல்கிறார். ரொம்ப அழகாக இருக்கும் அந்த வசுதேவருடைய ஸ்லோகம். ஆனால் கம்சன் எதுக்கும் மயங்கலை. அவர் சொல்கிறார் சரீரம், ஆத்மா, மரணம், ஜனனம் எல்லாம் பேசுகிறார். ராமமண்டையில் ஒன்றும் உரைக்கவே இல்லை. அப்போ சரி, தேவகினாலே மரணம்னு சொல்லலை, அவன் குழந்தைகள்னால தானே சொல்லியிருக்கு, அதனால் எல்லா குழந்தையும் கொடுத்துருவோம்னு வசுதேவர் தீர்மானம் பண்ணி எல்லா குழந்தையும் கொடுத்துட்றேன்னு சொல்லிடுறான். அதுக்கப்புறம் விட்டுடுறான். தேவகி ஒவ்வொரு காலத்துலேயும் ஒவ்வொரு குழந்தையை பெற்றுக்கிறா. காராகிரகத்தில் அடைச்சிடுறான். முக்கியமாக முதல் குழந்தை பிறந்ததுக்கப்புறமா தான் கீர்த்திமான் அந்த பிள்ளை. இந்த குழந்தைனால எனக்கு பிரச்சனை இல்லை, 8வது குழந்தை தான் சொல்லி அனுப்பிடுறான். ஆனால் அந்த குழந்தையெல்லாம் உடனே மரணம் அடையணும், அதான் நல்லது அந்த குழந்தைக்கு. உடனே நாரதர் வந்தார். கம்சனிடத்தில் பல விஷயங்கள் பேசினார். கம்சன் தன்னை சுற்றி இருக்கவெல்லாம் விரோதிகள் தெரிஞ்சது. எல்லாரையும் அரெஸ்ட் பண்ணிட்டான். வசுதேவரையும் தேவகியும் காராகிரகத்தில் அடைச்சுட்டான். அப்போ ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு இடத்துக்கு போயிட்டார். அந்த யாதவர்களும் குரு தேசம், பாஞ்சால தேசம், கேகேய தேசம், சால்வ தேசம், விதர்ப தேசம். விதர்ப தேசம் தான் நம்ம மகாராஷ்டிரா. விதேக தேசம், கோசல தேசம், அங்கங்கே போய் இவங்கிட்டே தப்பிச்ச ஒரு இடத்துல வாழ்ந்துட்டுருக்கா. இப்போ எப்படி நம்ம சௌராஷ்டிர தேசத்தவர்கள், குஜராத் பக்கத்தில், அவர்கள்லாம் அங்கே யாருமே இல்லை. சௌராஷ்டிரெல்லாம் முக்கால்வாசி இன்றைக்கி மதுரை அந்த பக்கத்தில் தான் வாழ்ந்துட்டுருக்கா. காஷ்மீர் பண்டிட்ஸ் நிறைய பேர் காஷ்மீரை விட்டு வெளியில் வந்துவிட்டார்கள், எங்கேயோ வாழ்ந்துட்டுருக்கார்கள். ஸோ இது அந்த காலத்துலேயும் அப்படி தான் நடந்திருக்கு. திரும்பியும் எல்லாம் மாறும். தேவகிக்கு 6 குழந்தைகள் பிறக்கிறது. 6 குழந்தைகளையுமே கம்சன் கொன்னுடுறான். எல்லாமே நடக்கிறது மதுரா கிருஷ்ண ஜன்ம பூமியில். சப்தமோ வைஷ்ணவம் தாம யமனந்தம் பிரச்சக்ஷதே கர்ப்போ பபூவ தேவக்யா ஹர்ஷசோக விவர்தன. 6 குழந்தைகள் கொல்லப்பட்ட பொழுது யாரை அனந்தன்னு சொல்லுவார்களோ அவர் 7வது கர்ப்பமாக வைஷ்ணவம் தாம, விஷ்ணுவுடைய அம்சமாக கர்ப்பத்திலே வந்தார். பகவானபி விஸ்வாத்மா விதித்வா கம்சஜம் பயம் யதுனாம் நிஜநாதானாம் யோகமாயாம் சமாதிஷத். இந்த மதுராவில் தேவகி கர்ப்பத்தில் ஆதிசேஷன் வந்த உடனே பகவான் தன்னுடைய விஷ்ணு மாயை கிட்ட பேசுகிறாராம். வைகுண்ட லோகத்தில் ரொம்ப காலம் கடந்த அங்கே பேசுகிற நேரத்துக்குள்ளே இங்கே ஒரு 7 மாதம் 6 மாதம் ஓடி போயிடும்.
5 மாதம் ஓடி போயிடும். பகவான் சொல்கிறார், கச்ச தேவி விரஜம் பத்ரே கோபகோபீரலங்கிருதம் ரோஹிணீ வசுதேவஸ்ய பார்யாஸ்தே நந்தகோகுலே அன்யாஸ்ச கம்ச சம்விக்னா விவரேஷு வசந்திஹி. பத்ரம், பத்ர, அதான் பத்ரகாளி அப்படின்னு. பத்ரகாளினா பயங்கரமாக நினச்சிட்டு இருக்கோம். பத்ரன்னா மங்களகரமானவள்னு அர்த்தம். பத்ரகாளி சம்ஸ்கிருதத்தில் காளி தான், காளி கிடையாது. தமிழ் இலக்கணப்படி அவளுக்கு காளி அப்படின்னா தமிழ் இலக்கணப்படி. பத்ரகாளி அப்படின்னா மங்களமான தேவின்னு அர்த்தம். காளினா கருப்பாக இருக்கிறவள். கச்ச தேவி விரஜம் பத்ரே. அப்போ பகவான் சொல்கிறான், நீ அழகா நந்தகோகுலம் போ. வசுதேவருடைய மனைவி ரோஹிணி நந்தகோகுலத்திற்கா. தேவக்யா ஜடரே கர்ப்ப சேஷாக்கியம் தாம மாமகம் தத் சன்னிகிருஷ்ய ரோஹிண்யா உதரே சன்னிவேஷய. தேவகியினுடைய வயிற்றில் கர்ப்பமாக சேஷன்ற என்னுடைய அம்சம் இருக்குது, அதை கொண்டு போய் ரோஹிணியோடைய கர்ப்பத்தில் வச்சுடு. அத அம்சபாகேன தேவக்யாஹ புத்ரதாம் சுபே பிராப்ஸ்யாமி த்வம் யசோதாயாம் நந்தபத்ன்யாம் பவிஷ்யசி. அதன் பிறகு தேவகியுடைய பிள்ளையாக நான் வரப்போகிறேன், நீ நந்தனுடைய பத்னியான யசோதையினிடத்துல உண்டாகு. ஸோ இதனால தான் கிருஷ்ண சகோதரின்னு சொல்கிறோம். பிராப்ஸ்யாமி த்வம் யசோதாயாம் நந்த பத்னியாம் பவிஷ்யசி. பலராமர் தேவகி ரோஹிணி 2 பேருடைய கர்ப்பத்தில், கண்ணன் தேவகி கர்ப்பத்தில், யோகமாயா பத்ரகாளி யசோதா கர்ப்பத்தில். சரியா? இது எப்பன்னா பலராமரை கொண்டு போய் ரோஹிணி கர்ப்பத்தில் வச்ச பிறகு. சரியா? அர்ச்சிஷ்யந்தி மனுஷ்யாக த்வாம் சர்வ காமவரேஸ்வரிம் தூப உபஹார பலிபிஹி சர்வ காமவரப்பிரதாம். எல்லாருக்கும் எல்லா விதமான அபிஷ்டங்கள், ஆசைகள், தேவைகள்லாம் கொடுக்கக்கூடிய ஒன்று. எல்லாரும் பலவிதமான பூஜைகள்லாம் பண்ணி அழகாக காணிக்கைகள்லாம் கொடுப்பார்கள். நாமதேயானி குர்வந்தி ஸ்தானானி ச நராபுவி துர்கேதி பத்ரகாளீதி விஜயா வைஷ்ணவீதி ச குமுதா சண்டிகா கிருஷ்ணா மாதவி கன்யகேதி ச மாயா நாராயணீஷானி சாரதேதி அம்பிகேதி ச. ஜனங்களோட கொண்டாடுவா. உனக்கு நிறைய இடங்கள்லாம் கிடைக்கும், அவளை கொண்டாடுகிற கோவில்கள் துர்கா, பத்ரகாளி, விஜயா, வைஷ்ணவி, குமுதா, சண்டிகா, கிருஷ்ணா, மாதவி, கன்யா, கன்னியாகுமரி சொன்னோம் இல்லையா, கன்யா, மாயா, அம்மே நாராயணி, தேவி நாராயணி, மாயா, அதான் மகமாயி, மகாமாயி அப்படின்னா மகமாயி அப்படின்னு இல்லையா, மகத்துவம் இருந்த மாய், அதான் மாயா, நாராயணி, ஈசானி, சாரதா, அம்பிகா, இப்படி எல்லாம் உன்னை கொண்டாடுவா. எவ்வளோ அழகு பாருங்க சுவாமி. அந்த கைங்கரிய பறவைகளுக்கு அவ்வளோ அழகாக மரியாதை கொடுக்குறார். கர்ப்ப சங்கர்ஷணாத்தம் வை பிராஹு சங்கர்ஷணம் புவி ராமேதி லோகரமணாத் பலம் பலவத் உச்சயாத் பலவத்
உச்ரயாத். ஒன்னால கர்ப்பத்திலேருந்து அவர் இழுத்துட்டு போனால் பின்னாடி அவர் உலகத்தை எல்லாரும் சங்கர்ஷணன்னு சொல்லுவா. உலகத்தாருக்கு பிரீத்தி பண்ணதால் ராமன்னு சொல்லுவா. பலசாலிகளில் வசதியாக இருக்கிறனால பலம்னு சொல்லுவா. அப்படிலாம் சொன்ன உடனே ரொம்ப சந்தோஷமாக மாயாதேவி அங்கேருந்து போகிறாளாம். ஜம்முன்னு வரா. பகவானை பிரதர்ஷனம் பண்ணிட்டு பூமி தேவி வந்து எல்லாம் பண்ணிட்டான். தேவகி கர்ப்பம் களைஞ்சு போயிடுத்து. ஜனங்கள்லாம் புலம்பரா. கர்ப்பே பிரணீதே தேவக்யா ரோஹிணிம் யோக நித்ரயா அஹோ விஸ்ரம்சிதோ கர்ப்ப இதி பௌரா விசுக்ருஷு. தேவகி கர்ப்பம் ரோஹிணிக்கு போயிடுத்து. கர்ப்பம் களைஞ்செடுத்த தேவகினா ஜனங்கள்லாம் வருத்தப்பட்டா. வருத்தப்படுறா. அது நியாயம்தானே. அப்போ என்னாச்சு? பகவானபி விஸ்வாத்மா பக்தானாம் அபயங்கர ஆவிவேஷ அம்சபாகேன மன ஆனக துந்துபே. பகவான் எல்லா இடத்துலையும் நிறைஞ்சாலும் பக்தர்களுக்கு அபயம் கொடுப்பதற்காக அழகான அம்சபாகத்தோட வசுதேவனுடைய மனசில் பிரவேசிச்சார். மதுராவில் வசுதேவர் இருக்கார். அவருடைய ஹிருதயத்தில் பகவான் ஆவிர்பவிச்சார். அதான் மதுராவோட வசதி. நான் முதல்ல இந்த பிருந்தாவனம் மதுரா போனேன். ஒரு ராத்திரி தங்கினேன் கிருஷ்ண ஜென்மபூமியில், கோவில் பக்கத்தில். அந்த ராத்திரி அவ்வளவு ஆனந்தமாக இருந்தது. ஏன்னு கேட்டால் கிருஷ்ணன் பிறந்த இடத்துல இருக்கேன். முக்கியமாக வசுதேவர் எந்த இடத்துல இருந்தபோது அவர் ஹிருதயத்தில் பகவான் ஆவிர்பவிச்சானோ அந்த இடத்துல இருக்கேன் நினச்சிப்பேன். இன்றைக்காக ஒரு நாள் ஏதாவது ஒரு யாத்திரையில் ஒரு ராத்திரி மதுராவில் தங்கணும்னு நினச்சிட்டு இருக்கேன். எல்லோரையும் அழிச்சுட்டு போய். ஏன்னா கண்ணனை கொடுத்த இடம் மதுரா அல்லவா? பாப்போம், பிரார்த்தனை பண்ணிப்போம். மதுரா நல்ல தங்குற இடம் இல்லை, அதான் பிரச்சனை. பிருந்தாவனம் தான் சூப்பராக இருக்குது. மதுராவில் ஒவ்வொரு நாளாக தங்கணும் ஆசை. ஒரு இடமா மாறி மாறி பிருந்தாவனம், மதுரா, கோவர்தனம்னு இடம் மாறி மாறி போனமேன்னு ஒரு யோசனை. பார்ப்போம். அதே கிருஷ்ணா. பகவானபி விஸ்வாத்மா. பகவானபி விஸ்வாத்மா, அவன் இறங்கின ஒரு இடம் இந்த மதுரா. ஆனால் ரொம்ப பிடிக்கும் எனக்கு. சபிப்ரத் பௌருஷம் தாம பிராஜமானோ யதாரவி துராசதோ அதி துர்தர்ஷோ பூதானாம் சம்பபூவஹ. அந்த வாசுதேவர் இந்த அப்படி கிருஷ்ணன் உள்ள வந்துட்டானா. அப்படி பிரகாசமாக இருந்தாராம். அப்படி அதுனா அந்த உள்ளுக்குள்ள அந்த தெய்வம் இறங்கணும். தெய்வம் எப்போ இறங்கும் தெரியுமா? நீங்கள் அப்படியே அதை ரிசீவ் பண்ணுற நிலைமையில் இருக்கணும். நமக்குடைய தற்பெருமை, அகம்பாவம், சுயநலம், இதெல்லாம் தான் தெய்வம் நம்மிடத்திலிருந்து நம்ம நெருங்க விடாமல் தடுக்கிறது. தெய்வம் நம்ம நெருங்கி வராது. தற்பெருமை இருந்தால் கேர்லெஸ்னஸ் வந்துடும், அஸ்ரத்தை வரும். அஸ்ரத்த த மோஸ்ட் இரிட்டேட்டிங் திங். எனக்கெல்லாம் அஸ்ரத்தை தான் கடுப்பாயிடும். யாராக இருந்தாலும் சரி, அஸ்ரத்தையாக இருந்தால் அதை ஒத்துக்க முடியாது. அஸ்ரத்த. ஆனால் இவர் நல்ல ஸ்ரத்த, அதனால் அவர்கிட்ட வந்துட்டாராம். அப்போ வசுதேவர் என்ன தெரியும், அப்படி தேவகிட்ட சமர்ப்பிக்கிறாராம். ததோ ஜகன்மங்களம் அச்சுதாம்சம் சமாஹிதம் சூரசுதேன தேவி ததார சர்வாத்மகம் ஆத்மபூதம் காஷ்டாயதானந்தகரம் மனஸ்தஹ. வசுதேவர் கொடுத்த சர்வாத்மகம் ஜெகன்மங்களம் ஆத்மபூதமான
விஷ்ணு ரூபத்தை அப்படியே தேவகி ஜம்முன்னு வாங்கிண்டா. எப்படின்னா கிழக்கு திக்கு சந்திரனை வாங்கிக் கொள்வது போல் தேவகி கண்ணனை வாங்கிக் கொண்டாள். ஜம்முன்னு இல்லை. ஸோ தேவகி கர்ப்பத்தில் கண்ணன் வந்தது மதுரால. வாட் அ பிளஸ்டு பிளேஸ், ரைட்? உங்கள் வீடும் மதுராவாகட்டும். இன்று உங்கள் மனதிலும் உடம்பிலும் கண்ணன் ஆவிர்பவிக்கட்டும். கண்ணனை பத்திரமாக வச்சுட்டு நிம்மதியாக தூங்குங்க. இப்போ நீங்கள் இருக்கிற இடமே மதுரா, சரியா? உங்கள் உடம்பே மதுராவாகட்டும், உங்கள் மனசே மதுராவாக இருக்கட்டும். எல்லாருக்கும் பரிபூர்ண ஆசீர்வாதங்கள். மதுராபுரி மன்னா எந்தன் கண்ணா. ராதே கிருஷ்ணா. ராதே கிருஷ்ணா கிருஷ்ணா ராதே. ராதே கிருஷ்ணா கிருஷ்ணா ராதே. ராதே கிருஷ்ணா கிருஷ்ணா ராதே. ராதே கிருஷ்ணா கிருஷ்ணா ராதே. ஜெய் போலோ ராதா ராணி की जय. जय बोलो श्री कृष्ण कन्हैया लाल की जय. जय बोलो वृंदावन धाम की जय. जय बोलो यमुना मैया की जय. जय बोलो गोवर्धन गिरिराज की जय. जय बोलो मथुरापुरी की जय. राधे कृष्णा.